சுதந்திர போராட்ட தியாகி இம்மானுவேல் சேகரனின் 67வது நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் கழகத்தின் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனது இளம் வயதிலேயே பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடியவரும், இந்திய சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தவரும், இந்திய ராணுவத்தில் பணியாற்றியவரும், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவருமான சுதந்திர போராட்ட தியாகி இம்மானுவேலின் நினைவு நாளையொட்டி வருகிற 11ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் RB உதயகுமார், அன்வர் ராஜா, மணிகண்டன், BM ராஜலட்சுமி, மாவட்ட செயலாளர் முனியசாமி, கழக மகளிரணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி, கழக புரட்சித் தலைவி பேரவை இணை செயலாளர் சதன் பிரபாகர், கழக அமைப்பு செயலாளர் என் சின்னத்துரை, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர்கள் நிறைகுளத்தான் முத்தையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் ஆகியோர் நினைவஞ்சலி செலுத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் திட்டம் மூலம் இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப உள்ளது. அதன்படி விண்வெளி வீரர் குரூப் கேப்டன்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் சிங் மற்றும் சுபான்ஷு சுக்லா ஆகிய 4 பேரில் 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளனர். இந்த நிலையில் இந்திய விண்வெளி வீரர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்ப உலகம் முழுவதும் இஸ்ரோ ஆராய்ச்சி நிறுவனம் 48 இடங்களை அடையாளமாக்கியுள்ளது. இதில் அரபிக்கடல் பகுதியில் 2 இடங்களும், வங்கக்கடல் பகுதியில் 1 இடமும் இடம்பெற்றுள்ளது.